என்னன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரூப்பீஸ் 16,000 அட் 20% பெர் ஆனம் ஃபார் 9 மந்த்ஸ் காம்பவுண்ட் அண்ட் குவார்ட்டர்லி. இப்போ ரூப்பீஸ் 16,000க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 1 இயருக்கு 20% வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 9 மந்த்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. காம்பவுண்ட் குவார்ட்டர்லின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு மந்த்ஸை நம்ம இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். டைம்ஸ் ஈக்குவல் டு 1 இயருக்கு 12 மந்த்ஸ், அதான் 9/12 எழுதியிருக்கோம். அதை கேன்சல் பண்ண டைம் வந்து 3/4 இயர்ஸ் கிடைக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் குவார்ட்டர்லின்னு கொடுத்துட்டாங்கன்னா அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா பிரின்சிபல் இன்ட்டு 1 + rate/4 / 100 the whole power 4n. பிரின்சிபல் எவ்வளோ 16,000 இன்ட்டு 1 + ரேட் எவ்வளோ 20%, அதை 20/4 / 100 ஹோல் பவர் 4 இன்ட்டு என்னென்ன டைம் தானே 3/4 இயர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கோமோ அதை எழுதியிருக்கோம். இப்போ அது வந்து 24 கேன்சல் பண்ணால் 5, 4 கேட் கேன்சல் 3 மோட் இருக்கும். அதாவது 16,000 இன்ட்டு 1 + 5/100 the whole cube எழுதியிருக்கோம். இதுக்கு எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணுங்க, நமக்கு வந்து ரூபீஸ் 18,522 கிடைக்குது. காம்பவுண்டர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் எவ்வளோ 18,522 மைனஸ் பிரின்சிபல் வந்து 16,000. இப்போ காம்பவுண்டர்ஸ் வந்து ரூபீஸ் 2,522 கிடைக்கும்.